மெஷின்லேயே ஹூக் வைக்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அதில் நிறைய பேர் கேட்ட டவுட் என்னென்னா, நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி ஹூக் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே நெக்கை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் ஹூக் அண்ட் டை வைக்கணும். ஆனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஹூக் அண்ட் டைலாம் ஃபினிஷ் பண்ணிட்டு நெக் ஃபினிஷ் பண்ணுவீங்க. அதனால அந்த ப்ராப்ளம் வரும். பட் நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதுக்கும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி ஹூக் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் பீஸ் எடுத்து நம்ம ஹூக் பட்டிக்கு எப்படி வைப்போமோ அதே மாதிரி மேலே வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் டாப் ஸ்டிச் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபேப்ரிக் வந்து சிங்கிள் ஃபேப்ரிக்காக இருந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் டபுளாக ஃபோல்ட் பண்ண ஒரு ஃபேப்ரிக் வச்சு மேலே வந்து பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வி பட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க எந்தெந்த இடத்துல ஹூக் வேணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி இந்த வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். ஸோ அகெயின் வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். இதே மெத்தட் ட்ரை பண்ணிக்கலாம். எப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ ஒரு மார்க்கிங்க்கும் மேலேயும் கீழேயும் குட்டி கேப் விட்டு லாக் ஸ்டிச் தான் போடணும். அப்போ தான் அந்த ஸ்டிச் பிரிஞ்சு வராது, ஹூக்கு வெளியில் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கணும் அதே மாதிரி தான் ஊசியை உள்ளே குத்தி திருப்பி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணிட்டு வர வேண்டியது தான் அடுத்த இடத்துல லாக் ஸ்டிச் போடுற வரைக்கும். நான் வீடியோவில் பொறுமையாக தான் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருப்போம்ல ஒரு ஃபேப்ரிக், அதுக்கும் நெக்ஸ்ட்டு ஒன்று ஃபோல்டு பண்ணி வச்சோம்ல அந்த ஃபேப்ரிக்கும் நடுவில் அந்த கேப் இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேப்லேயும் அழகாக ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் எந்த ஷேப்பில் இன்சர்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் இன்சர்ட் பண்ணணும். நீங்கள் இதை இன்சர்ட் பண்ணி திருப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு அது வந்துடும். இப்போ உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கு தேவையான துணியை மட்டும் வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மேலே ஸ்டிச்சஸ் ஓட்டி விட்டுட்டிங்கன்னா ஹூக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. நார்மல் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ் ரெண்டுமே சேம் மெத்தட் தான். நீங்கள் அந்த ஹூக்கு கொடுக்குற கேப் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா ஹூக்கு வந்து வெளியில் கலண்டு வராது. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா தான் லூஸ் ஆகி பின் வந்து மாட்டும்போது வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஹூக் கொடுக்குற கேப்பை வந்து கொஞ்சம் குட்டியாக கொடுங்க.